ஹாய் 7 days சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 5. 3 நாள் வரைக்கும் கிளீனிங் முடிச்சுட்டு நேற்று ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்கின் பிரைட்னிங் பண்ணுற செம்ம க்ளோவாக்குற ஒரு ஸ்கின்னை டே பை டே லைட்டனிங் கொடுக்குற ஒரு பேக் பார்த்தோம் இல்லையா. கிளீனிங் முடிச்சுட்டு அது நம்ம பண்ணும்போது இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு கொலாஜன் பேக் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் கொலாஜன் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக நிறைய பேருக்கு ஏஜிங் இருக்கும், ஸ்கின் லூஸாக இருக்கும், தொலை தொலைன்னு இருக்கும். அதுவே ஸ்கின் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்கறதுக்கு யங் லுக் இருக்கும், சின்ன வயசு மாதிரி தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஸ்கின் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 வயசு கூட இருக்கிற மாதிரி தான். நம்ம ஏஜ் எப்பவுமே கம்மியாக சொல்லணும், கூட சொல்லக்கூடாது இல்லையா. எப்போதுமே இது நம்மளுக்கு தேவையான ஒரு பேக் தான். இந்த ஸ்கின் கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம இன்டேக்காகவும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம டே டு டே சாப்பிட்ற ஃபுட்லேயே அது இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் இதே மாதிரி ஒரு வீடியோ போடலாம். கொலாஜனுக்குன்னு தனியாக வீடியோ போடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி ரொம்ப முக்கியம். ஸ்கின் நல்லா எலாஸ்டிசிட்டியோட இருந்தால் தான் பார்க்கறதுக்கே நல்ல ஹெல்த்தி லுக் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ்னாவது இந்த பேக் போடணும். கண்டிப்பாக நான் கொலாஜன், நேச்சுரல் கொலாஜன் சொல்கிறேன் அப்படின்னாலே அது என்ன பேக் அப்படிங்கிறத நீங்கள் என் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சூப்பரான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த பேக் செய்ய போகிறேன். அப்போ கொலாஜன் மட்டும்தான் இது ஹெல்ப் ஆகுமா, ஸ்கின் பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்காதா அப்படிலாம் கேட்பீங்க. கண்டிப்பாக ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸ்கின் டோனை டே பை டே நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். கொலாஜன் அதாவது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அது சரி பண்ணுது, ஸ்கின்னை டைட்டன் பண்ணுது அப்படின்னா சூப்பரான ஒரு க்ளோவும் கொடுக்கும். இது ஸ்கின் டைட்டனிங், ஆன்டி ஏஜிங், கொலாஜன் என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஸ்கின் ஒயிட்னிங், லைட்னிங் எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. ஒரு சூப்பரான பேக்கு. அப்போ இந்த பேக் தானே முக்கியம்னு எடுத்தோடனே டே 1ல் இந்த பேக் போட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி டே பை டே இப்படியே வாங்க. அதுதான் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனாகவும் கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க, என் சேனல் பார்த்து கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டு தான். நேச்சர் சத்தோட செம்பருத்தி பூ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செம்பருத்தி பூ பவுடர் சூப்பரான ஒரு கொலாஜன் இன்க்ரீடியண்ட். நம்மளோட ஸ்கின்னு வேறு லெவலில் டைட்டனிங் ஆக்கும். அது மாதிரி நல்ல ஒரு சப்பல் கொடுக்கும், எலாஸ்டிசிட்டியோட மெயின்டைன் பண்ணும். வீக்லி ஒன்ஸ்னாவது இந்த செம்பருத்தி பூ பவுடர் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடுறது அவ்வளோ நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ரொம்ப நாள் எங்கே இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணவே கூடாது. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பவுடர் எடுத்திருக்கேன். டெய்லியுமே நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி எப்போதும் போல் நான் சொல்கிறது தான் நேச்சுரல் கிளென்சர், சூப்பரான நேச்சுரல் கிளென்சர். டெய்லியுமே இதை நம்ம ஸ்கின்னில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே டே பை டே டீப் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ க்ளீனிங்கும் முக்கியம், நம்ம க்ளோ பண்ணுறது இது எல்லாமே முக்கியம். ஸோ அதுக்காக கிளென்சிங்காக ஒரு 3/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி ஆட் பண்ணுறேன். டெய்லியும் ஹனி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ட்ரை ஆகவே ஆகாது. பார்க்குறதுக்கு நல்லா அப்படி டைட்டனிங்காக ஒரு சூப்பராக இருக்குங்க, சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஹனி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி. இதுவும் ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஆனால் சில பேருக்கு ஹனி டெய்லியும் யூஸ் பண்ணுறது ஒத்துக்காது, பிம்பிள் ஸ்கின்னுக்கெலாம். அவங்களாம் ஒரு 2 days ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும். நேற்று நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸு, அதில் இருக்க பேலன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது 1 வாரத்துக்கு கெடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் நல்ல ஒரு டீடேன், நேச்சுரல் டீடேன், நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னில் டேனை ரிமூவ் பண்ணுது அப்படின்னாலே நல்லா க்ளீன் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ சூப்பராக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின் லைட்டனிங் இந்த பீட்ரூட் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு பீட்ரூட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கோட கன்சிஸ்டன்சி செமி லிக்விடாக தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்கின் இருக்கும், இல்லை டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளாஸியாக இருக்குது இந்த பேக்கே. இந்த பேக் இவ்வளோ கிளாஸியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பேக்கில் உள்ள கிளாஸ் லுக் அப்படியே நம்மளோட ஸ்கின்னில் ஒட்டிக்கும், நேற்று நான் சொன்ன மாதிரியே. இப்போ ஆல்மோஸ்ட் 5 day அப்படிங்கிறனால ஸ்கின் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே தேய்ச்சி அப்படியே பாலிஷ் பண்ண ஸ்கின் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். உடனே உங்களுக்கு வரலைனாலும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ஹோம்மேடு திங்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்கின் சேஞ்ச் ஆகும். இது 100% உண்மை.
நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நல்லா வந்து ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது பேக்கோட அந்த கலர் கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதாவது அந்த க்ளோ அவ்வளோ க்ளோவாக இருக்குது. கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க, மறக்காமல் லிப்ஸ் மேலே, அதே மாதிரி கழுத்தில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருக்கும், கழுத்து வந்து கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து கழுத்துலேயும் போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். லைட்டாக ட்ரை ஆகும்போதே நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஓவர் ட்ரை டெய்லியும் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 10 to 15 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து. பாருங்கள், ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு சாஃப்ட்டு தான். நல்ல சாஃப்டாக நல்ல சப்பிளாக இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு டைட்டனிங், நல்ல வந்து ஒரு யங் லுக் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு தடவையே இருக்குமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 5% ஸ்கின்னில் வந்து இருக்கும். செம்பருத்தி பூவோட யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நல்ல ஒரு க்ளோவிங் இருக்கும், பிரைட்டனிங் இருக்கும். ஸ்கின் வந்து செம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். Day 4 வரைக்கும் சூப்பராக முடிச்சிருந்துருப்பீங்க. Day 5 இதே மாதிரியே முடிச்சிருங்க. Day 6க்காக வெயிட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.